حبيب الله اللهم صل وسلم وبارك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله تبارك وتعالى في كتابه الحكيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم أمهاتهم. صدق الله العلي العظيم. وأن رسول الله صلى الله عليه وسلم قال: فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவன் மீது உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் அனைத்து நலவுகளும் அகிலத்தின் அருட்கொடையாம் மனித சமூகத்தை இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் வழிநடத்திட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரினுடைய வழிமுறையை பின்பற்றுகிற அன்னவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும், குறிப்பாக வாரத்தில் சிறந்த நாளாம் இந்த ஜுமா தினத்தன்று பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற அனைத்து பெரியோர்கள், சகோதரர்கள், வாலிபர்கள், சிறியோர்கள் அத்தனை பேரின் மீதும், இன்னமும் குறிப்பாக வீடுகளிலே இறை நல்லறங்களை நிறைவு செய்துவிட்டு இறை நல்லறங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் அனைத்து பெண்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அனைத்து நலவுகளும் உண்டாகுக என்ற துஆவை கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தினம் புனிதமான வெள்ளி. அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு வெள்ளிக்கிழமையை பெருநாளாக ஆக்கி தந்திருக்கிறான். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வாரம் குளித்து விட்டு உது செய்துவிட்டு நம்மிடத்தில் இருக்கிற நல்ல ஆடை எதுவோ அதை எடுத்து உடுத்திக்கிட்டு அத்தர் போன்றவைகளை பூசிக்கொண்டு அல்லாஹுவின் மீது தக்பீர்கள் சொல்லி ஜுமாவிற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டு நபிகளார் நமக்கு காட்டி தந்த குத்துபாவை நாம் செவியுற்று அடுத்ததாக 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு செல்லுகிறோம். ஆனால் சிறப்பிலும் சிறப்பு என்று, அரிதிலும் அரிது என்று தமிழ் இலக்கணங்களில் நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு ஒரு அழகு இருக்கிறது. சிறப்பிற்கு சிறப்பு, அரிதுக்கு அரிது என்று தமிழ் இலக்கணம் அதை பேசும்போது அதற்கு அவ்வளவு ஒரு கலை நயம் இருக்கிறது. அதுபோன்றுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. என்ன, அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் இந்த நாளை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான்.
யாருடைய உம்மத்திற்கு எது கேட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய உம்மத்திற்கு சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். அப்பேர் பெற்ற கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய உதய திருநாள் விழாவை அல்லாஹ் இன்று நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தலைவர் தன் மக்களுக்கு ஒரு வழியை வகுத்து தருகிறார் என்று சொன்னால் அந்த வழி இருக்கிறதே ஒரு காலகட்டத்திற்கு இருக்கும், ஒரு யுகங்களுக்கு இருக்கும், அல்லது மறக்கப்படாமல் கூட போகலாம். ஒரு சமூகம் அதை ஏற்கும், ஒரு சமூகம் அதை வெறுக்கும், ஒரு சமூகம் அதில் நடுநிலை கருத்தோடு இருக்கும். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இருக்கிறது, அதை எல்லா சமூகமும் ஆதரிக்கிறது, எல்லா சமூகமும் அதை பின்பற்றுகிறது, எல்லா மக்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் அது என் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய வழிமுறைக்கு மட்டும்தான். அது ஒன்றும் 50, 100, 150, 200 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, அது 1400 வருடங்களை நாம் கடந்து விட்டோம். எம் ரசூலினுடைய வழிகாட்டுதல் 1500 காலங்களை தாண்டி விட்டது. இன்னமும் அந்த ரசூலினுடைய சுன்னத்துகள் ஹயாத்தாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த ரசூலினுடைய வழிமுறைகள் பல மக்களால் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது நமக்கும் பெருமை. எம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய பெருமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவர் எழுதுகிறார், மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு மனிதர் எழுதுகிறார், நான் என்ன செய்ய போகிறேன், உலகத்தில் மக்கள் விரும்புகிற மற்றும் சிறந்த தலைவர், சிறந்த ஆளுமை, ஒரு கூட்டத்தை மட்டுமல்ல முழு உலகத்தையுமே ஆட்டி அடக்கிய புரட்சி கொண்ட ஒரு மாமனிதர்களை நான் தொகுத்து 100 அப்படிங்கிற கிதாபுக்கு நான் கொண்டு வர போறேன்னு சொல்லி மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு யூதர் என்ன செய்கிறாரு, அந்த கிதாபை எழுதுகிறாரு. அவர் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாங்க, அவருடைய மதத்தில் உள்ளவரை நம்ம போட்டிருக்கலாம், அல்லது அவருடைய தலைவர் யாரோ அவரை போட்டுக்கிறலாம். எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, அதில் யாராவது ஒருத்தவர் என்ன செஞ்சிடலாம், போட்டிருக்கலாம். அவருடைய குலத்திற்கும் அவருடைய மதத்திற்கும் அவருடைய கூட்டத்திற்கும் அதனுடைய தலைமுறைக்கு பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தி 100 என்ற கிதாபிலே முதல் வரிசையை, முதல் இடத்தை பிடித்த மாமனிதர் யார் தெரியுமா? அது யாரும் அல்ல, நம் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், எதனால், எப்படி சொல்லுகிறார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மத தலைவர் அல்ல, அவர் முழு உலகிற்குமே தலைவர். யார் புரிஞ்சு வச்சிருக்கிறார்? ஒரு யூதர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு யூதருக்கு இந்த கருத்தை பாருங்க. நம்ம கருத்து எப்படிங்க? எம் ரசூலுல்லா, எமக்கு உரிமை, அது அன்பால் சொல்லுகிறோம். ஒரு சண்டைக்கு மேல் வந்து விட்டால் அது வேறு மாதிரியான ஒரு சிக்கலுக்கு விவாதத்துக்கும் அது போகி விடுகிறது. ஆனால் அவருடைய கருத்தை பார்க்கணும் நம்ம. அவர் எப்படி குறிப்பிடுகிறார்? அவர் ஒரு மத தலைவர் அல்ல, மாறாக உலகத்துக்கே அவர் தலைவர். அப்ப அவருடைய புரிதல் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று நாம் இந்த ஒரு கிதாபின் மூலமாக, இந்த ஒரு சிந்தனையின் மூலமாக நான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எம் ரசூலை, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் பெருமை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்ததை கொண்டு நாம் இன்னமும் பெருமையாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பல நன்மைகளை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறான், பல தீயவைகளை வெறுக்க சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 2 விஷயத்தில் பொறாமை கொள்ளலாம் அப்படிம்பாங்க. அதே போல பெருமை என்பது அறவே கூடாது என்று நமக்கு கட்டளை இருக்கும். அப்படி இருக்கும்போது நான்
பெருமை கொள்வது கூடாது என்று சொன்னால், கூடும் என்று நான் சொல்ல வருகிறேன் என்றால் எதில் தெரியுமா? அது நான் என் பெருமானாரை நான் என் தலைவராக நான் கொண்டிருப்பதில் பெருமை கொள்கிறேன் என்று நான் ஆதிக்கத்தோடு நான் சொல்லுவேன். காரணம் ஏன் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தால் சிறந்தவர்கள், உலகத்தால் அவர்கள் தலை சிறந்தவர்கள், மறுமையில் நாளைக்கு மஹ்ஷரிலே எம்மையெல்லாம் கண்குளிரச் செய்பவர்கள் அவர்கள்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேறு பெற்ற முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவர்களுடைய உண்மை விசுவாசிகளாக நாம் மாற வேண்டும். அவர்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இன்றைக்கு நம் சமூகத்தை விட மாற்று மதத்தினர்கள் அந்த சமய நல்லிணக்கத்தை மேற்கோள் காட்டி என்ன செய்கிறார்கள்? நம்மை விட அவர்கள் ஒரு படிக்கு மேலே என்ன செய்கிறாங்க? வழிமுறைகள் இன்னும் தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் அடிக்கடி ஒரு ஹதீஸை நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. உங்கள் உஸ்தாத் அடிக்கடி சொல்லி காமிப்பாங்க, காலை நேரத்தில் பரக்கத்து இருக்குது அப்படிம்பாங்க. சுபுக நேரத்தில் தூங்கக்கூடிய மக்கள் பொதுவாக எல்லாருக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும். உங்களுக்கு சரி, எனக்காக சரி, மனிதனு பிறந்துட்டு தூக்கம் வரத்தான் செய்யும். ஒரு தொழுகை விடலாம், ஒரு தொழுகைக்கு வர முடியாமல் போகலாம், தூங்கி விடலாம். தூக்கம் என்பது ஒரு இபாதத்து தான். அப்போ அடிக்கடி எங்களுடைய உஸ்தாதை சொல்லி காமிப்பார்கள், ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்காதீங்க, அந்த தூக்கத்தில் பரக்கத்தில் ஃபஜ்ர் நேரமே ஒரு பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. ஃபஜ்ர் நேரமே ஒரு பரக்கத்துன்னு எங்களுடைய உஸ்தாதை சொல்லி காமிப்பாங்க. அதுக்கு ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சுபுகனுடைய நேரத்தில் எப்படி இருக்கிறது? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த ஆக சிறந்த வழிமுறைகளில், ஆக சிறந்த சொற்களில் சுபுக நேரத்தில் பரக்கத்து இருக்கிறது. அந்த நேரத்தை நீங்கள் பலமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று எம்பெருமானார் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் இந்த சமுதாயம், நம் சமுதாயம், இப்பொழுது இருக்கக்கூடிய நம் கூட்டம் சுபுகு தொழுகையில் எந்த அளவிற்கு நாம் முன்னேற்றமாக இருக்கிறோமா இல்லையா என்று நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நல்லிணக்க மேடையில் பாருங்க, நம்ம ஆளும் பேசுவாங்க, மற்ற ஆளும் பேசுவாங்க. பேசப்படுறது வேறு வேறு ஆளாக இருந்தாலும் பெருமை நமக்கானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உயர்வும் நம்முடைய மேன்மையும் என்றைக்கும் நமக்கு ஒரு அந்தஸ்தை தரும். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் சுபுகினுடைய நேரத்தில் அவ்வளவு அசட்டையாக இருப்பதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் மாற்று மதத்தினர்களை நீங்கள் பாருங்கள், காலையில் எந்திரிச்சு வீடு வாசலெல்லாம் சுத்தமாக பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணி கிருமி நாசினி என்ற பெயரில் அவர்கள் மாட்டு சாணத்தை கலக்கி வாசலிலே தெளித்து ஒரு அற்புதமான முறையில் வீடெல்லாம் ஒரு வாசம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்த வழிமுறையை மாற்று மதத்தினர்கள் அழகாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அதை ஏற்பதில் மிக அசட்டையாக இருப்பது இன்றைக்கு ஒரு நிதர்சன ஒரு விஷயமாக கேள்வியாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சுபுகு நேரத்தில் பரக்கத்து இருக்குது. அடிக்கடி நம்மெல்லாம் நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறோம், நம்ம கடையில் வியாபாரம் இல்லைன்னு நினைக்கிறோம், நம்ம வீட்டு வாசலில் பரக்கத்து இல்லைன்னு நினைக்கிறோம், இங்கிட்டு வாங்குற வலது கையில் வாங்குற சம்பளம் இடது கையில் போயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆட்டோ வச்சுருக்கிறேன், காரு வச்சுருக்கிறேன், பைக் வச்சுருக்கிறேன், அது இது என்னென்னமோ நம்மளுடைய மனசில் பலவிதமான கேள்விகள், பலவிதமான பரக்கத்தின்மைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால், பரக்கத்து இருக்கிற நேரத்தில் நம்ம பரக்கத்தை பயன்படுத்துவது அல்ல. அதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். தூரும் போதே அதை என்ன செய்து கொள்ள வேண்டும், அதிலே நாம் நனைந்து கொள்ள வேண்டும். மழை என்பது ரஹமத் என்று சொல்லுவார்கள். அது எப்போ தூறுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தூறுகிற போது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அடிக்கடி எங்களுடைய ஆசான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். அது வெறும் மழைக்கு மட்டுமல்ல, அவர்கள் மழை என்று பரக்கத்தை குறிப்பிடுவார்கள். அப்போ சுபுக நேரத்தில் பரக்கத்து இருக்குன்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும் என்றால், சுபுக நேரத்தில் அல்லாஹுவிற்காக 2 ரக்காத்துகள் தொழுதுட்டு
வீட்டுக்கு போய் என்ன செய்யணுங்க, நம்மளால் இயன்ற அளவுக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஓத தெரியாதவங்க இருக்கிறார்கள். நம்மளால் இயன்ற அளவிற்கு ஒரு 10 ஆயத்து 10 ஆயத்து என்ற கணக்கில் வைத்துக்கொண்டு அல் குர்ஆனை தினந்தோறும் நம்ம ஓதணும். அதுதான் சமீபத்தில் இன்டர்நெட்டு வலைதளத்தில் நம்ம பார்க்குறோம், நம்மளை பெருமையாக தான் பேசுகிறாங்க, ஆனால் நம்மளுடைய நிலைமை நமக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குல்ல. சமீபத்தில் பார்க்குறோம் இணையதளத்தில் கிறிஸ்தவ பாதிரியார் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு, நீங்கள் முஸ்லீம் சமூகத்தெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா, இப்போ எப்படி நம்ம பயன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தேவ சபையில் பயான் நடக்குது அவங்களுக்கு. நீங்கள்லாம் முஸ்லீம்களை பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குர்ஆன் ஓதாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படிம்பாங்க. நமக்கு தான் தெரியும் நம்ம குர்ஆன் ஓதுறோமா இல்லையான்னு. அல்லாஹு அக்பர். அப்போ டெய்லிக்கும் அனுதினமும் ஃபஜர் தொழுதுட்டு ஒரு 10 ஆயத்து அல்லாஹ்வுக்காக 10 ஆயத்து ஓதிவிட்டு துஆக்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அதிகமாக அல்லாஹ்ட்ட இறைஞ்சுதல் நடத்துங்கள், பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் கேளுங்கள் என்கிறான், கேட்க சொல்கிறான். நான் தருகிறேன் நீ கேளுங்க என்கிறான். ஆனால் நம்ம கேட்குறோமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஆனால் பிரச்சனைகளை மனிதரிடத்திலே நாம் புலம்புகிறோம், பரக்கத்தின்மையை நாம் மனிதர்களிடத்திலே அடிக்கடி கூறுகிறோம். ஆனால் அது தவறு. எது சரி என்று கேட்டால் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். அதுவும் நம் அகிலத்தின் தலைவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழிமுறையின்படி நாம் வாழ வேண்டும். விஷயத்திற்கு வருகிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய நேசமே நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பாதையாக, ஒரு காலணியாக நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே 33வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்கள் தங்களை விட தங்களுடைய நஃப்ஸை காட்டிலும் வ அஸ்வாஜிஹிம் அவர்களுடைய மனைவி மக்களை காட்டிலும் வ உம்மஹாத்திஹிம் அவர்களுடைய தாய்மார்களை காட்டிலும் நபியே சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், முன்னுரிமை பெற்றவர் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அப்போ ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகிற ஒரு உரையாடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உமரே எந்த அளவுக்கு நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க? யாருமே கேட்க முடியாத ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தைக்கு பதில் நமக்கு சொல்லவும் தெரியாது. நம்ம மனைவி நம்மள்கிட்ட கேட்கும், ஏங்க என்னை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு அளவு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்ததுக்குன்னு போயிடுவாங்க அவங்க. நம்ம 10ன்னு சொன்னால் அவங்க 100 இல்லையான்னு கேட்பாங்க, நம்ம 100ன்னா அவங்க 1000 இல்லையான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அது, பதில் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அது. இதே கேள்வியை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாய், என் தந்தை, என் மனைவி, நான் செல்வம், என்னுடைய செல்வம் அத்துணையை காட்டிலும் தாங்களே எனக்கு பிரியம், அத்துணையை காட்டிலும் தாங்களே எனக்கு பிரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஈமானில் இன்னும் பரிபூரணத்துவம் அடையவில்லையே என்பதாக சொன்னார்கள். இன்னும் நீங்கள் ஈமானில் பரிபூரணத்துவம் அடையலை. யா ரசூலல்லாஹ், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நம்ம ஈமான்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். சஹாபாக்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது, நம்முடைய ஈமானுக்கும் சஹாபாக்கள் ஈமானுக்கும் கம்பேரிஸ் பார்த்தோம்னா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய ஈமானியத்துவம், தக்வா, தவக்குல் இவையெல்லாம் நம்மை விட மேலோங்கியது. நம்மெல்லாம் சும்மா. அப்படி இருக்கும் பட்சத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க அப்படின்னு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தன் தாயை காட்டிலும், தன் தந்தையை காட்டிலும், தன் மனைவி மக்களை காட்டிலும்
தான் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் அனைத்தை காட்டிலும், ஏன் தன் உயிரை காட்டிலும் எவர் இந்த முஹம்மதை நேசிக்கிறாரோ அவர்தான் உண்மையான ஈமானியத்துவத்தில் முழுமையாக்கப்பட்டவர் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மறுகணம் லேட்டு கூட பண்ணலை. இதான் சஹாபாக்கள். நம்ம என்ன செய்வோம், இந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து தொழுவுற ஹஜ்ரத் அப்படிம்போம், இந்த கடைக்கு இந்த போகிறேன் போயிட்டு இந்த வந்துடுறேன், இதுதான் நம்ம. ஆனால் சஹாபாக்கள் அது அல்ல, உடனே அந்த நிமிடமே யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் தாய், என் தந்தை, என் மனைவி மக்கள், நான் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள், ஏன் என் உயிரை காட்டிலும் தாங்களே எனக்கு மிக பிரியமானவர்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், இப்போதுதான் நீங்கள் ஈமானில் பரிபூரணத்துவம் அடைந்து விட்டீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உள்ளம் எப்படி நேசிக்கிறது, எந்த அளவிற்கு நேசிக்கிறது. நேசம் என்பது வெறுமன வாயால் அல்ல, செயலால். அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தே காட்டிவிட்டார்கள். எல்லா போர்லையும் முதுவை காட்டிடுவாங்க, நெஞ்ச காட்டுவாங்க. ஏன், என் உயிரை காட்டிலும் என் தூதுவரே எனக்கு முக்கியம். அதுதான் அவர்களுடைய ஈமான். அதனால்தான் இன்றைக்கு அவர்கள் சஹாபாக்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ஈமானை முழுமையாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் பெருமானாரை நேசிக்க வேண்டும். எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்றால், நாம் நம்முடைய உயிரை காட்டிலும் அதீதமான நேசத்தை நாம் பெருமானாரின் மீது நாம் வைக்க வேண்டும். அந்த நேசத்தை நாம் செயல்களின் வாயிலாக தர வேண்டும். அன்னாரினுடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். அன்னாரின் மீது ஸலவாத்துகளை மழை போன்று பொழிய வேண்டும். அவர்களின் மீது நம் காதலை ஏற்படுத்த வேண்டும். இப்படி நம் இருக்கும் பட்சத்தில் நாம் சொர்க்கத்தில் சத்தியமாக நுழைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பெருமானாருடைய கூட்டத்தோடு சேர்த்து வைப்பானாக. அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய வாரிசுகளையும் நம்முடைய தலைமுறையும் அல்லாஹ் ஆக்குவானாக. இது போன்ற பல நல்ல நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய, அதை பேசக்கூடிய, மஜ்லிஸில் இணையக்கூடிய இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹஜ் மற்றும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பெருமானாருடைய ரௌதாவிற்கு சென்று நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல, அவர்களிடமிருந்து பதில் சலாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஹலாலான ஹாஜாத்துகள் அனைத்தையும் பெருமானாரின் பொருட்டால் நமக்கு அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.